என்னங்க அப்படியே திகைச்சு போயிட்டீங்க? இங்க ஒரு சோபா இருந்துச்சு. ஓ, இங்க இருக்கா? இல்ல, நீங்க சொல்ற மிஸ்டர் கார்த்திக்கு ரொம்ப பெரிய இடம், ரொம்ப வசதியானவங்க, ஹை கிளாஸ் பீப்புள். நாங்க சாதாரண மிடில் கிளாஸ். என்ன சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு ரயில்வே ஸ்டேஷன்ல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க முதலாளியோட சம்பந்தம் வச்சுக்கிட்டீங்கன்னா மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் ஆயிருவீங்க. இந்த பாருங்க, எங்க முதலாளியோட பிரின்சிபல், அவர் கட்டிக்க போற பொண்ணு அழகா இருக்கணும், எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராவாவும் இருக்கக்கூடாது. இப்படித்தான் ஒரு பொண்ணோடைய போட்டோவை பார்த்தார், பிடிச்சு போச்சு, நிச்சயதாம்பளம் பிக்ஸ் பண்ணியாச்சு. நலங்கு வைக்கிறப்போ அந்த பொண்ணு கை நீட்டிச்சு, அதுக்கு இருக்க விரலோ 6. என்ன கூப்பிட்டு பாருன்னாரு. நானும் பார்த்தேன், 11 விரல் இருந்துச்சுங்க. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? கேன்சல். அடுத்து தாஜ் கோரமண்டல்ல எங்களை விட வசதியான ஒரு பொண்ணை பார்த்தார், அழகா இருந்துச்சு, பிக்ஸ் பண்ணுன்னாரு. பிக்ஸ் பண்ணேன். பொண்ணு பாக்குற அன்னைக்கு அந்த பொண்ணு போட்டிருந்த மூக்கு கண்ணாடியை கழட்டி பார்த்தா அந்த பொண்ணு இப்படி பாக்குதுங்க. யார பாக்குதுன்னே தெரியல. குத்து மதிப்பா பாக்குற பொண்ணை வச்சு எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு. அப்புறம் என்னங்க ஆச்சு? கேன்சல். எங்களுக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஏன்? இல்ல, இவ்வளவு பெரிய இடத்துல சம்பந்தம் தேவைதானான்னு யோசனையாவும் இருக்கு. ஐயே, இங்கதான் நீங்க தப்பே பண்றீங்க. உங்க பொண்ணு எங்க பாஸ் எட்ட நின்னு பாத்திருக்காரு, கிட்ட வந்து பாத்திருக்காரு, புடிச்சு போச்சு, ஓகேன்னு சொல்லிட்டார். அதனாலதானே மேரேஜை பிக்ஸ் பண்ண நானே வந்திருக்கேன். இருந்தாலும் ஏன் உங்க பொண்ணுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்புறம் என்ன, மேரேஜ் செலவெல்லாம் எங்க முதலாளி பாத்துக்குவாரு. இந்த டவுரி கொடுக்கணும், கௌரி கொடுக்கணும், சௌரி கொடுக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. இப்ப நீங்க தான் ஓகேன்னு சொல்லணும். என்னது? பொண்ணு ஊம ஜாடையில சொல்லுது. ஒருவேளை பொண்ணு ஊமையா? இருக்க